இப்படி ஒரு டிஃபன் சென்டர் நடத்துகிறாங்க, அது கொண்டு இந்த வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக இருக்கும். ஹலோ கைஸ், வணக்கம், வந்தனம். நான் உங்கள் சிவா பேசுகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபுட் பிளாகில் நம்ம சந்திக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் லாக் பார்த்துருப்போம், அது ஆலப்புழா பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் கொடைக்கானல் பார்த்துருப்பீங்க. அதுவும் வேறு லெவல் தான். ஆந்திரா பிரதேசில் இருக்கிற மார்னிங் டிஃபன் சென்டர்னு சொல்லிக்கலாம். ஆந்திர பிரதேசில் கஷ்டப்பட்டால் மேலே வரலான்றது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கடை. நல்லா வேறு லெவலில் இருக்க போது வீடியோ. வீடியோ எடுக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 6:30 மணிக்கு உங்கள் ப்ரிப்ரேஷன் பாருங்கள் எந்தளவு ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. பிஸ்னஸ் எடுத்தாலே எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டால் மேலே வரலான்றது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கடை. சமையல்னா கொஞ்சம் படபடன்னு ரொம்ப வேகமா லேடிஸோட ஜென்ஸ் அதிகமாவே நல்ல எஃபர்ட் எடுத்து நல்லா சூப்பராகவும் சமைக்கிறாங்க. ஓகே, நீங்க தமிழ்நாட்டுல இருந்து ஹைதராபாத்துக்கு போனீங்கன்னா ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா, காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கடையை நான் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்காரங்களே செஞ்சு சமைக்கிறாங்க. அந்த அளவு சூப்பரா இருக்கீங்க. ஆரம்பிக்கலாமா? கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க. ஒரு நீளமான கேரட் எடுத்து அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க. பாத்தீங்களா, மலை சாரல் மாதிரி அதே மேலாப்ல பரபர அப்படியே பேய விட்டு சரிங்க. இந்த மசாலா தோசையை சாப்பிட்ட பிறகு நெக்ஸ்ட் டைம் எப்படா ஹைதராபாத் போவோம் அந்த தோசையை சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்குங்க. இந்த டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் தோசை போட்டு கொடுத்தாங்க, சாப்பிடவே முடியல, அவ்வளவு பெருசா இருக்கு தோசை. வேற லெவல்ல இருக்கு தோசை. இட்லி சாப்பிட்டீங்க, வேற லெவல் இருக்கு. நம்ம ஊர் இட்லி மாதிரி கிடையாது, இந்த ரவை இட்லின்னு சொல்லுவாங்க, வேற லெவல் இருக்கு. அப்புறம் போண்டா, மைசூர் பஜ்ஜி இருக்காங்க, நம்ம ஊர் அது போண்டா, இங்கே மைசூர் பஜ்ஜி, அப்புறம் உளுந்த வடை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு இருங்க. இன்னும் வீடியோ முடியல. ஹைதராபாத் போனதுக்கே அந்த விநாயகர் ஊர்வலம் பார்க்க தான் அப்படி ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. நார்த்தில் வேறு லெவலில் இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.